பிரைஸ் த லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சிறுவர்களுக்கான ஜெபம் மண்டே. ஸோ குட்டி பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அவங்களுக்கு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13-14. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, சிறு பிள்ளைகளை மாதிரி இருக்கிறவங்களுடையது. ஸோ பார்க்குறோம், கொண்டு வராங்க, சீஷர்கள் அதட்டுறாங்க. இல்லை அதில் ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, விசனம் அடைந்து. ஐயோ இப்படி தடை பண்ணுறாங்களே, குட்டி பிள்ளைங்களை ஆசையோடு கொண்டு வராங்க, இப்படி தடை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி விசனம் அடைந்தது சொல்கிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். ஸோ இப்போ நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோன்னா, சின்ன வயசில் நான் நிறைய பார்க்குறேன் யூடியூப்பில், அவருக்காக வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறவங்க, பாட்டு பாடுறவங்க, வசனங்களை சொல்கிறவங்க, ஈவன் மெசேஜ் கொடுக்குற குட்டி பிள்ளைங்களை கூட நம்ம பார்க்குறோம். சிலவங்க அதை ஏளனமாக நினைக்கிறாங்க, சிலவங்க சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த வயசுல இப்படியா அப்படிங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். சின்ன வயசுலேயே நம்ம அவங்களுக்கு பாட்டு பாடுறது, வசனம் சொல்கிறது, அப்புறம் அவருடைய ஈவன் மெசேஜ் கொடுக்க வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம அவங்கள பயன்படுத்தணும், செய்ய வைக்கணும். பெற்றோராகிய நாமும் செய்ய வைக்கணும். ஈவன் ஸ்கூல் விபிஎஸ் நடக்குது, சண்டே கிளாஸ் நடக்குது, எல்லாத்துலேயும் சிறுவர்களை நம்ம கர்த்தருடைய அன்பில் அவங்கள வளர்க்கணும். அவங்கள தடை செய்யக்கூடாது எதுலேயுமே. அவங்கள இன்னும் எல்லாம் ஏசப்பாக்காக நம்ம அவங்கள வளர வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், அவங்கள தடை பண்ணாதீங்க. ஸோ சிறு பிள்ளைகளே, குட்டி பிள்ளைங்களே, நீங்களும் இதை பார்க்கணும். உங்களை யாரும் தடை பண்ண முடியாது. ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்காரு, ஓகே, உங்களை எதுலேயும் யாரும் தடை பண்ண முடியாது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளைங்க இன்னசென்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த இன்னசென்ட்டாக இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்காக, அவங்க சின்ன வயசில் எந்த தடையும் இல்லாமல் ஏசப்பாக்காக வைராக்கியமாக வாழ்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா, இன்றைக்கும் சின்ன பிள்ளைங்களுக்காக நம்மளை பார்த்துட்டு வருகிறோம். குட்டி பிள்ளை பிறந்த குழந்தையிலிருந்து ஈவன் டீனேஜ் அடைகிற வரைக்கும் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்காக நம்முடைய பாத்தில் வருகிற சுவாமி. அப்பா, அந்த குழந்தை பருவத்தில் அப்பா ஆண்டவரே, போன வாரம் நாங்கள் பார்த்தோம், அவங்கள எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும். அப்போ தான் அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், சிறு பிள்ளைங்க உங்களிடத்துல வர்றதுக்கு, ஏசப்பா கிட்ட வர்றதுக்கு யாரும் தடையாக இருக்காதீங்க. ஏசப்பாட்ட வர்றதுக்கு யாரும் தடையாக இருக்கிறாங்க. அப்பா, நீங்கள் விசனம் அடைந்து சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஐயோ, அவங்கள என்னை கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. அப்பா, அந்த குட்டி பிள்ளைங்களை உங்கள்கிட்ட கூட்டி வைக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உங்கள் பாதத்தில் அப்பா எல்லா இடங்களும், எங்கள் வீடில் சுற்றி உள்ள இடங்களில், சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க, ஹல்லேலூயாப்பா, எங்கள் தேசம், இந்தியா, உலகம், எல்லா கண்ட்ரீஸில் உள்ள குட்டி பிள்ளைங்களை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. அவங்க ஆண்டவரே நல்ல வசனங்களை படிக்க, இந்த உலகத்தில் சின்ன வயசுலேயே மொபைலை வச்சு டக்குன்னு அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. அப்பா ஆண்டவரே, அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் அப்பா அவங்க ஆண்டவரே உம்மை நேசிக்கிற இருதயத்தை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்புனால குட்டி பிள்ளைங்களை நிரப்புங்கப்பா. பெற்றோர் ஆண்டவரே அவங்கள வசனம் படிக்க வைக்கிறதுல, பாட்டுகள் படிக்க வைக்கிறதுல, அப்பா உண்மை அறிகிற அறிவிலே வளர வைக்கிறதுல ஆண்டவரே ஆண்டவரே அவங்க கிருபை இறங்கட்டும் சாமி. அப்படி வளர வைக்க கிருபை கொடுங்க. அப்பா, அந்த குட்டி பிள்ளைங்களை சின்ன வயசுலே உமக்காக வளர
கிருபை கொடுங்க. டிவிக்கோ ஆண்டவரே மொபைலுக்கோ அடிமை ஆகாதபடி அப்பா வசனத்தை படித்து அப்பா பாடல்கள் பாடி நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர்றதுக்கு நீங்கள் ஆண்டவரை இடம் கொடுங்கள். நீங்கள் இடம் கொடுங்க, பெரியவங்க இடம் கொடுங்க, அவங்கள படிக்க வைங்க, அவங்க வசனத்தை படிக்க வைங்க. அப்பா ஆண்டவரே அவங்க பாடல்களை படிக்க வைங்க, பாட்டு பாட வைங்க இயேசுவை குறித்து. அப்பா ஆண்டவரே துதிக்கிற இருதயத்தை இந்த வயசுலேயே அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ அப்பா. அந்த மொபைலுக்கு அடிமையாக கூடாதுப்பா. அப்போ நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் சுவாமி, தூக்கத்தில் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஆண்டவரே சின்ன பிஞ்சு குழந்தை கூட எல்லாம் இப்படி பண்ணி அப்பா ஆண்டவரே வரவுள்ள பெற்றோர் ஆண்டவரே அவங்க தொந்தரவு தாங்க முடியாமல் ஆண்டவரே தனக்கு வேலை இருக்குது கொஞ்ச நேரம் அதை வச்சு நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லி கையில் கொடுத்துறாங்கப்பா. ஆனால் அதோடைய விளைவு எவ்வளோ மோசமானது. ஆண்டவரே மனம் இறங்கும் அப்பா. சிறு பிள்ளைகள் உங்களிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே இடம் கொடுங்கள். அவங்கள ஆண்டவரே கற்றுக்கொள்ள ஆண்டவரே இடம் கொடுங்கள் அப்பா. வசனங்களை ஆண்டவரே கற்றுக்கொள்ள இடம் கொடுங்கள். பைபிள் வசனங்களை மனப்பாடமாக கற்றுக்கொள்ள இடம் கொடுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொரு பெற்றோருக்கும், டீச்சர்ஸுக்கும், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுக்கும் அப்பா, இன்னும் VBS எடுக்கும்போது வருகிற டீச்சர்ஸுக்கும் நீர் கொடுக்குற கிருபைக்காக உமக்கு நன்றி. சிறு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அப்பா ஆண்டவரே. சிறு பிள்ளைங்களுக்கு உங்களுடைய வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்பா. சிறு வயதிலே ஆண்டவரே அப்பா எழும்பி பிரகாசிக்க உமக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா. சின்ன பிள்ளைங்களே, குட்டி பிள்ளைங்களே அப்பா இயேசுக்காக வாழணும், ஏசப்பாக்காக வாழணும் அப்பா. சினிமா பாட்டுக்கு அடிமை ஆகாதீங்க. ஏசப்பா பாட்டை பாடுங்க, இயேசுவை மகிமைப்படுத்துங்க, ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி வளர்க்க எங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கப்பா. கற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா அப்பா. உமக்காக வளர கிருபை தாங்கப்பா. உமக்காக பெரிய காரியங்களை சின்ன வயசுல செய்ய கிருபை தாங்கப்பா அப்பா. நிறைய ஆண்டவரை யூடியூப்ல பார்க்குறோம்ப்பா. அழகா பாட்டு பாடுகிற குட்டி பிள்ளைங்கள், அழகா மனப்பாடம் சொல்லுகிற குட்டி பிள்ளைங்க அப்பா. அழகா ஈவன் மெசேஜ் கொடுக்குற குட்டி பிள்ளைங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவங்கள யாரும் ஏளனமா பார்க்காதபடி அப்பா அவங்க ஆண்டவரே இன்னும் உமக்குள்ள வளர கிருபை தாங்க. சிறு வயதில் அந்த கிருபை இறங்குவதாக, உமக்காக வைராக்கியமாக எழும்புகிற கிருபை இறங்குவதாக இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. பாடல்களை பாடுகிற ஆண்டவரே அந்த நாவுகளை கொடுப்பீராக. ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே அந்த ஆவி அருளுவீராக. நன்றி. ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய பாத்திரம் வைக்கிறோம் அப்பா. உமக்கென்று நேரத்தை ஒதுக்க அப்பா தங்களுடைய ஆண்டவரே அவங்க ஸ்டடீஸ்க்கு முன்னாடி, படிப்புறதுக்கு முன்னாடி, இல்லை காலையில் எழும்புன உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிற ஆவியை நிரப்பு சுவாமி. நிரப்பு. சிறு வயதிலே உமக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுங்க. இருக்காங்கப்பா பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க அப்பா ஆண்டவரே உலகத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்பா. டிவிக்கு அடிமையா இருக்காங்க அப்பா. மொபைலுக்கு அடிமையா இருக்காங்க ஆண்டவரே அப்பா. இறங்குவீராக ஆண்டவரே. இறங்குகிற அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு, வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையா இருக்காங்க. ப்ளீஸ் லார்ட் ஜீசஸ் உம்மிடத்தில் வரட்டும். உமக்காக வாழட்டும். உமக்கு அதன் மூலம் பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி அப்பா. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஆண்டவர் அவங்களுக்கு இன்னும் ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தினால நிரப்ப முடியும், நல்லா படிக்க முடியும் அப்பா. முதலாவது இப்படி ராஜ்யத்தை, இப்படி நீதியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்பா. அதை போல ஆண்டவரே அந்த நீதி ஆண்டவரை பிடித்துக்கொள்ள அதன் மூலம் பெரிய காரியத்தை செய்ய கிருபை தாங்க. சிறு வயதிலே அப்பா சாமுவேலை தெரிந்து கொண்டீரே சுவாமி. சிறு வயதிலே தெரிந்து கொண்டீர் சுவாமி.
உமக்குள்ள ஆண்டவரே நீர் ஆண்டவரே தீர்க்கதரிசியாக வல்லமையாக ஆண்டவரே நிறைய சிறுவர்களை நாங்கள் பைபிளில் பார்க்குறோம். அதே போல் நிறைய சிறுவர்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. பிசாசு எந்த வகையிலும் அந்த குழந்தைகளை தொடாதபடி, உலகத்தில் ஆசையை காட்டி அவங்களை அழித்து விடாதபடி நீர் சிறு வயதில் எதுக்குன்னு ஆண்டவரே இந்த உலகத்தில் அவங்களை உருவாக்கினீரோ அந்த சித்தம் நிறைவேறட்டும், 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 நிறைவேறட்டும். ஒருவேளை சிறு வயதிலே என் பிள்ளை இப்படி இருக்கேன்னு அழுகிற பெற்றோருக்காக நம்முடைய பாத்துல வருகிறோம். ஆண்டவரே அவங்களை நீர் மாற்றுவீராக. உம்மிடத்தில் வருகிறதற்கு, உமக்காக வாழ்கிறதற்கு, உமக்காக இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அன்று சிறு வயதிலே நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அந்த அழைப்பிலிருந்து ஆண்டவரே விலகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று 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 அப்பா அம்மா செட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே, அந்த ஒளி அவங்க மேலே இறங்குவதாக உமக்காக வைராக்கியமான காரியங்களை செய்வதற்கு அந்த ஒளி இறங்குவதாக. விசேஷமாக சுவாமி இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த குட்டி குழந்தைங்களுக்காக கூட ஜெபம் பண்ணுறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வருஷம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா, நன்மையை மட்டுமே பார்க்கட்டும். அதே போல் திருமண நாளை கொண்டாடுகிற ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அவங்க திருமண நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யும், இந்த வருகிற ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்யும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுங்க அப்பா. பிரிவினில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை சேர்த்து கொள்ளுங்க அப்பா. இந்த பிறந்த நாளும் திருமண நாளும் அவங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க கிருபைத்தாங்க. நீரே கூட இந்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். ஈஸியான கொஸ்டின் தான். யாருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டு? யாருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டு? வயிற்றில் இருந்த பிள்ளை, யாருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு? அந்த ஆன்சர் வித் அந்த வேத வசனத்தோட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ யார் லக்கி வின்னருக்கு நிச்சயமாக நாங்கள் ப்ரைஸஸ் அனுப்புவோம். ஓகே, நன்றி.